மை ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்னைக்கு வீட்டு எதனால கட்ட முடியல அதுதான் வீடியோஸ் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுடைய வீட்டோடைய அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். நேற்று போட்ட வீடியோக்கும் நேற்று போட்ட வீடியோக்கும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சப்போர்ட்டை மேலும் மேலும் அப்படியே கொடுங்க. நம்ம இன்னைக்கு ஒரு 2 பேரை ஹாய் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கு ஹாய் சொல்லிடலாமா? நம்ம இன்னைக்கு 2 பேரை ஹாய் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் நம்ம ஹாய் சொல்லிடலாம். வேற வேற ஐடி தான். அவங்க 2 பேரும் இப்போ மாமா சொல்லி ஹாய் சொல்லுவாங்க. சொல்லுங்க மாமா. தேவா பிரியா ஹாய். தேவான்னா நீங்கள் பெரியவங்களா சின்னவங்களான்னு தெரியாது, அதனால நான் மரியாதையாக தேவான்னான்னு சொல்கிறேன். ஹாய் அண்ணா உங்களுக்கு. பிரியா சிஸ்டர், நீங்களும் என்னோட பெரியவங்களா சின்னவங்களான்னு எனக்கு தெரியாது. சப்போஸ் என்னோட சின்னவங்களா இருந்தால் ஹாய் சிஸ்டர், என்னோட பெரியவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கும் ஹாய் சிஸ்டர் நான் சொல்லிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு ரொம்ப அப்படி சொதப்புல் மேலே சொதப்புலாம் ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு என்னன்னு தெரியல, மைண்ட் ஒரு அளவுக்கு நிக்கல. என்னன்னு தெரியல, நிக்காது. எதுக்குன்னு தெரியல. சார் ரொம்ப ஒரு பக்கம் குஷியாகவும் இருக்காரு, ஒரு பக்கம் டல்லாகவும் இருக்கிறாரு. சரி, ஓகே, நம்ம வளவலன்னு பேச விரும்பல. வாங்க நம்மளுடைய வீட்டோடைய அப்டேட்டை போய் பார்க்கலாம். ஏன் வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். மாமா மனசுக்குள்ளேயே சொல்லி பாத்துக்கிறாரு. ஏன்னா பிராக்டிஸ் பண்றேன், அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இது 3-4 வாட்டி இந்த வீடியோ எடுத்து டிலீட் பண்ணீங்க. அப்படியே ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. நீ போய் எனக்கு வீடியோவே வேணாம், நான் போய் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்துதான் இப்போ வீடியோ எடுக்கிறேன். அதனால வீடியோ கொஞ்சம் லேட்டா வந்திருக்கும். அதுக்கு காரணம் நான் இல்லை, அதுக்கு காரணம் இவங்க தான். நான் வேலைக்கு போய்க்கிறேன், டைம் கிடைக்கிறதால நான் உட்கார முடியும். ஓகே, டைம் கிடைக்குது. வீடியோ பார்த்துடலாமா? அப்டேட் கொடுத்துட்றோம். நாங்கள் தயவு செஞ்சு எங்களுடைய இடத்த இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் இங்கே என்ன நிலைமையில இருக்கோம் அப்படின்றத நான் மீண்டும் இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பேர் எனக்கு பேடாக கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு சில பேருக்காக தான் சொல்கிறேன். எங்கள் 2 பேர் இடத்த இருந்து நீங்கள் அதை யோசிச்சிங்கன்னா, நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பேசுகிறதோ நாங்கள் பண்ணுறதோ கரெக்டு அப்படின்றது தோணும். என்ன மாமா சொல்கிறீங்க? ஏன்னா ஒரு பிள்ளையா அவர் படுற கஷ்டமோ, ஒரு மருமகளாக நான் படுற கஷ்டமோ, எங்கள் 2 பேர் பிறந்ததுனாலையா என்னன்னு தெரியல, படுற கஷ்டமோ என்ன அவ்வளோ இருக்குது. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கலனா தான் மனசுக்கு எங்களுக்கு வலி கொடுக்குது. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு மருமகளாக இருக்கும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், உங்கள் வீட்டில் உங்களை ஒதுக்கப்படுறாங்கன்னா உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? உங்கள் குழந்தைய ஒதுக்கப்படுறாங்கன்னா உங்கள் நிலைமை எப்படி இருக்கும்? அதை தான் என்னுடைய இடத்துல இருந்து யோசிங்கன்ற. ஒரு மகனாக நீங்கள் இவருடைய இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். 14 வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் 37 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறாங்க. 37 வயசுன்றது பெரிய வயசு இல்லை, ஆனாலும் அந்த கஷ்டப்பட்டதுக்கான பலனும் மரியாதையும் கிடைக்கலன்னும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தானே இருக்கும். அதுதான். அதனால் தயவு செஞ்சு யாரும் பேடாக கமெண்ட் பண்ணாதீங்க. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், சரிங்களா? உங்களால் எங்கள் வீடியோ பார்க்க முடியலன்னா நீங்கள் தள்ளிட்டு போயிடுங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் தயவு செஞ்சு இந்த இடத்த, எங்களுடைய 2 பேர் இடத்த இருந்து நீங்கள் எங்களுக்காக யோசிச்சு நின்று பார்த்து நாங்கள் பேசுகிறது கரெக்டாக தப்பான்னு யோசிச்சு நீங்கள் அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். நான் தப்பாக கமெண்ட் பண்ணுறேன் எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். மற்றபடி மீது எல்லாருமே எனக்காகட்டும் மாமாக்காகட்டும் சப்போர்ட் பண்ணுறீங்க. அதோட மாமாவுக்கு அரிக்கும் தான் நிறைய இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க. மாமா ஃபேன் தான் அதிகமாகிட்டீங்க. இப்போ வாங்க சொல்லிடலாம் இதனால் என்ன ஏது அப்படின்றது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வருது. அப்புறம் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நீங்கள் இன்றைக்கி வீடியோ லேட்டாக வரும்னு சொல்லிட்டேன். எல்லார் வீட்லேயும் சண்டே ஸ்பெஷல் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டோன்றது நாளைக்கு வீடியோவில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்லிடுங்க மாமா. நீ சொல்கிறதுல சொல்லு. நான் சொல்கிறதெல்லாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க எதனா சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவரை கொஞ்சம் பேச விடுமா அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசுகிறீங்க. நான் என்ன பேசுகிறேன், அதான் வீட்டுக்கு கட்ட முடியலையே அண்ணா கிட்ட இந்த மாதிரி சொன்னேன். நான் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துன்னே இருக்குது. ஒரு பிரச்சனை ஒன்று ஒரு இடத்துல கை வச்சாலும் அது நடக்காமல் தான் இருக்குது. இப்போலாம் என்ன காரணம் எனக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்சம் டைமிங் நான் கேட்டிருக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் 4 மாதம் டைம் கேட்டிருக்கிறேன். என் சைட்லேயே கேட்டிருக்கிறேன். அவங்களும் கட்டக்கூடாத அளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை நான் முடிச்சாலும் இன்னொரு பிரச்சனை. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அவங்க பிரச்சனையில் நம்ம கட்டக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. நம்ம சைடில் நம்ம கட்டணும் அப்படின்றதுக்காக என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிறோம்.
அவங்க சைடில் வந்து அவங்க அக்காங்க தங்கச்சிங்களாம் ஸ்ட்ராங் பண்ணுறாங்க, இவன் வந்து இந்த இடத்த கட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. அக்காங்களே எதுவும் சொல்லலையா அந்த மாதிரி? ம் நீ கட்டு, நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு. சொல்கிறோன்னு சொல்கிறாங்க, சொல்ல வேண்டியவங்க சொல்லணுமா இவங்க இல்லையா? பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவங்களே எல்லாத்தையும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேசி முடிவெடு அப்படின்றாங்க. அவங்களுக்கு வர வச்சா எனக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு, அது இவங்க கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் நான் அமைதியாக இருக்கிறேன். அவங்க வர டைமில் வரட்டும், போனால் துணி மணி காசு அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து இப்போ நம்ம வந்து இந்த அப்டேட்டை வந்து அப்படியே தள்ளி போட்டோம், வீடு கட்டுறதை வந்து. அவங்க எப்படியாவது தீபாவளிக்கு வர போகிறாங்க. 7ஆம் மாதம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க, வந்துருச்சு. இன்னும் ஒரு மாதம் தான் நடுவில் இருக்குது. 5 ஓடியாந்துருச்சு, 18 தேதி ஆயிடுச்சு. 6 மாதம், அடுத்த மாதம் ஒரு மாதம் முழுக்க இருக்குது. அதுக்கு அடுத்தது 7ஆம் மாதம். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நம்ம வந்து எல்லாருக்கிட்டையும் பேசிட்டோம், எல்லாரையும் ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இவங்க மட்டும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான், அப்படிதான். சரிங்களா? நீ வந்து 5 மாடி கட்டு 10 மாடி கட்டு, உங்ககிட்ட பணம் இருக்கு, நீ கட்டுற, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் என் கிட்ட பணம் இல்லைன்னா அது அவங்களுக்கு தான் மட்டும் தெரியுது. ஆனால் நான் வீடு கட்ட விட மாட்டேன். நீ 10 மாடி கூட கட்டிக்கோ. அதான் நீ 10 மாடி கூட கட்டிக்கோ. அவர் சொல்றது இதுதான், நீ 10 மாடி கூட கட்டிக்கோ, ஆனா நான் கட்ட விட மாட்டேன், நீ கட்டக்கூடாது. சரியா? உங்ககிட்ட பணம் இருக்குன்னா நீ வாழ்ந்துட்டு போ, நான் வந்து உங்ககிட்ட எதுவும் கேட்கல. நீ பெற்றவங்களுக்காக என்ன செஞ்சிருக்க? யார் என்ன செய்யல? அப்படிதானே அங்க கேட்டேன். நான் கேட்குறேன் 3/4 மணி நேரம் அப்படியே அந்த ரெக்கார்டிங்க எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு அமிச்சு அவங்கள கேட்க சொல்லி நான் எல்லாத்தையும், ஏன்னா ஒரு சில விஷயம் என்கிட்ட இவர் சொல்ல மாட்டேன். அன்னைக்கு என்ன சொன்னேன்னா, நான் அவங்களுக்கு வந்து பேச விட்டதுனால அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்போ தான் நான் வந்து கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக தான் வந்து அவங்களுக்கு பேச விட்டேன். அதுக்கு 1 நாள் 2 நாள் முன்னாடி அம்மா கிட்ட பேசினேன். அப்போ அந்த வீடியோஸில் நான் எப்படி பேசினேன் அதுவும் தெரிஞ்சுக்கணும். யாரைக்கிட்ட அதை கேட்டு கூட நீ தெரிஞ்சுக்கோ. சரியா? அதில் எப்படி நான் பேசி வச்சுக்கிறேன், இதில் எப்படி பேசி வச்சுக்கிறேன். ஆனால் இதில் அவங்க அண்ணா பேசும்போது ஒரு வார்த்தை கூட அவங்க பேசவே நான் வந்து இல்லை. பேச விட்டேன். அப்போ தான் அவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அப்போ வந்து அவங்க வந்து என்னன்னா, இங்கே நாங்கள் 3 பேர் இருக்கக்கூடாது, இந்த வீட்டிலே இருந்து தாங்க முடியாமல் நாங்கள் வெளியே போயிடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய இதுவு. நாங்கள் சொல்லியிருந்தோம், ஒன்றும் இங்கே கட்ட முடிஞ்சால் பார்ப்போம், இல்லைனா வந்து வேற ஒரு, அதாவது நம்ம சின்ன வீட்டுக்காரங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அந்த இடத்த போய் கட்டிக்கலாம் அப்படின்ற முடிவும் நாங்கள் பண்ணியிருந்தோம். அப்படி இல்லைன்னா வாடகை இருக்க மாதிரியா இருந்தால் நம்ம வந்து எதுக்கு, அப்போ வந்து நம்ம வந்து முடியலன்னா வந்து சரி ஓகே நம்ம வந்து வாடகை வீட்டுக்கு போகிறோம், இங்கே அதுக்கு நம்ம வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கு சென்னைக்கே போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு முடிவும் பண்ணியிருந்தோம். ஆனால் நம்ம எதுக்கும் தோற்று போகக்கூடாது, இன்னும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு போராடணும் அப்படின்றதுக்காக இப்போதைக்கு 4-5 மாதத்துக்கு வீடு கட்டுறதை வந்து நம்ம தள்ளி போட்டுருக்கோம். அப்படி இப்படி வந்து 4-5 மாதத்துக்கு வந்து நம்ம தள்ளி போட்டிருக்கோம். இப்போ வந்து 7 மாதம் அவங்க அக்காங்கெல்லாம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. வரட்டும், வந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாமே நேரில் உட்காந்து பேசட்டும். பேசினதுக்கப்புறம் அவங்களுடைய முடிவு என்ன வருது, அது என்ன முடிவு வருது, என்ன முடிவு வரக்கூடாது, அது நான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு முடிவு வரலைன்னா நினச்சபடி வரலைன்னா அதுக்கப்புறம் நான் பெரிய ஆப்பு வைக்க போகிறேன் எல்லாருக்கும். அப்போ வந்து என்னென்னா, இப்போ இவங்க எல்லாருக்கிட்டேயும் ஊர்க்காரங்க நான் சொல்ல முடியாது, நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க, அவங்க எனக்கு தமிழ் தெரியும். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நாங்கள் ஊர்க்காரங்க கிட்ட கேட்டு பேசி வச்சது என்னென்னா, நீ எப்பயா இருந்தாலும் கூப்பிடு, உனக்கு சப்போர்ட் நாங்கள் வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி. பெரிய பெரிய ஆளுங்களை வந்து நாங்கள் இருக்கிறோம், நீ கவலைப்படாது, என்ன பண்ணணுமோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து வீட்டுக்கு கட்டத்தை உனக்கு இடம் தர மாட்டேன்றாங்களா, இடத்த எல்லாத்தையும் பிரித்து விட்டு அப்போ உனக்கு இடம் மொத்தமாகவே எல்லாத்தையும் பிரித்து விட்டுறோம் அப்படின்னு இருக்காங்க. ஜகனை கூப்பிட்றான், நான் தம்பி கூப்பிட்றேன், போயிட்டு வந்துடுறேன், பேசுங்கன்னா கொஞ்சம் அர்ஜென்ட் வெயிட். இப்போ பேசிட்டு முடிச்சுட்டு போயிடுங்க. இது வந்து மாமாவுடைய தம்பி, பேர் ஜெகன். பனங்காய் எடுத்தப்போ கெத்த சாந்தி அப்படின்னு சொன்னார் தெரியுங்களா, அது இவர் தான். சரிங்களா? ஆனால் ஒரு சைடில் பார்க்கும்போது மாமாவும் அவங்களும் ஒரே மாதிரியே இருப்பாங்க, கூட போகிறது அண்ணா தம்பி மாதிரி. ஆனால் இல்லை, இவங்க வந்து மாமாவுடைய சித்தி பையன், சித்தப்பா பையன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. நம்ம சொல்லு சிரிக்காது. இப்போ நம்மளுடைய சூழ்நிலை வந்து இந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருமே சப்போர்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து மாமனார் மாமியார் மூத்தார் ஒருத்தி, இவங்கள தவிர நாத்தனார் சின்ன நாத்தனாரை தவிர மீதி எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க.
இந்த சப்போர்ட் அப்படியே மேலும் மேலும் வரணும். சப்ஸ்கிரைபர் மெயினாக வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, வீட்டோடைய அப்டேட் என்ன, வீட்டோட அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து மாமாவை பிடிச்சி இல்லை இன்றைக்கி நீ வீடியோ எடுத்து கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்கார வச்சுருக்கேன். வீட்டோடைய அப்டேட் இது தான். ஒரு 3-4 மாதத்துக்கு நம்ம தள்ளி போட்டிருக்கோம். சப்போஸ் இன்கேஸ் அவங்க 7ஆம் மாதம் வந்துட்டாங்கன்னா 8-9 கூட ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நல்ல நாளாக பார்த்து கண்டிப்பாக அதனுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம போய் திரும்ப 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 போய் கேட்கறதுனால இவரு தான் ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அந்த டென்ஷன் வேணாம், விடு, வரப்போ வரட்டும், நம்ம பேசுகிறப்ப பேசிக்கலாம், ஆரம்பிக்கிறப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இந்த வேலையை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் வீட்டோடைய அப்டேட்டு. நம்ம உங்களுக்கு சொல்லிட்டோம் எல்லாத்தையும். இப்போ ஜெகன் வந்து எதுக்கு வந்து இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காப்புலன்னா, பனங்காய் போய் எடுத்துகிட்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ளே போகிறதுக்காக வந்து நிற்கிறாங்க 2 பேரும். சரிங்களா? இப்போ தான் வந்து பாலேஸ்வர்லேருந்து வந்தாவில் வந்து அங்கே பெரியவங்க வீட்டில் வந்து சாப்பிட்டாங்க. கோணக்காய் சாரிச்சு சொல்லு. கோணக்காய் தான். କ'ଣ ଏଠି କିସ କ'ଣ ଖାଇଲ ସେ ତ ପଚାରୁଛି। ଓ ଆମେ ମାଛ ଭାତ ଆମ୍ବ ଦହି ଆଉ ତା ସହିତ செம்ம டேலண்ட். ଭେଣ୍ଡି ଆଳୁ ଭଜା। உண்மையாக சொல்கிறேன், செம்ம டேலண்ட்டு. டியூஷன் எடுக்கிறாப்புல, ட்ராயிங்லாம் செம்மையாக பக்காவாக செய்வாப்புல. இங்கே ஒடிசாவில் உள்ள நியூஸ் பேப்பரில் எல்லாத்துலேயும் தம்பி வந்திருக்காப்புல. என்னமாம்மா? நியூஸ் பேப்பரில் வந்திருக்காங்க. செம்ம டேலண்ட்டு. இங்கே டேலண்ட்டாக இருக்குது, இங்கே டேலண்ட் ஒன்றுமே இல்லை. யார் ஃபோன் பண்ணுறது தெரியுதா? சஞ்சய் ஃபோன் பண்ணுறாப்புல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். என் தம்பி வந்ததுனால வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுச்சு. வீட்டோடைய அப்டேட் கொடுத்தாச்சு. 3-4 மாதத்துக்கு தள்ளி போட்டுருக்கோம். இன்கேஸ் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நாளைக்கு வீடியோவில் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு வீடியோவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நம்மளுடைய சேனலுக்கு எப்போவுமே நான் தானே சொல்லுவேன், இப்போ தம்பியே சொல்ல வைக்கலாம். ஜெகன் தோமே கோய்போ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அவ்வளோதானா? நமோ நமோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.